ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விவேகானந்தன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிச் டேட் புவர் டேட்லேருந்து ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, ஒய் மிடில் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ், ஏன் நடுத்தர வர்க்கம் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது 4 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இன்கம் அதிகமாகுது, நடுத்தர வர்க்கத்துக்கு இன்கம் அதிகமாகுது. இன்கம் அதிகமாக பட்சத்தில் அவங்க செலவையும் அதிகப்படுத்திடுறாங்க. தனக்கு வருமானம் தரக்கூடிய விஷயங்கள் எதையுமே வாங்குறதில்ல. செலவு வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்குறாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ணுற தவறு. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நடுத்தர வர்க்கத்துக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாக வருது. அப்போ அதிகம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, வருமானம் அதிகமாக செலவினங்களையும் அதிகப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பைக் வாங்குறது, பெரிய டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஸோ அந்த மாதிரியான அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ வருமானத்துக்கு ஈக்குவலாக செலவையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அது ஒரு தவறு. அந்த தவறு என்ன, அதை எப்படி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி நமக்கு வருமானம் தரக்கூடிய பொருட்கள் எதையுமே வாங்குறதில்ல. வருமானம் தரக்கூடிய விஷயங்களில் எதுவும் முதலீடு பண்ணுறதோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ, ஒரு முதலீடு பண்ணுறதோ நம்ம பண்ணுறதில்ல. அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா, செலவு வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்குகிறோம். ஸோ உதாரணத்துக்கு சொன்னது, அந்த கார் வாங்குறது, பெரிய சைஸில் பெரிய வீடு வாங்குறது, ஸோ லோன் கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதால தான் நடுத்தர வர்க்கத்தில் பணம் இல்லாமல் தவிக்கிறாங்க. பணப்பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த 4 பாயிண்ட்டு தான். ஸோ இதை கவனிச்சிங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக உதவியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.